Hi friends, welcome to Ragas Kitchen. நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல ஆல் இன் ஆப்ஷனை பிரஸ் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இன்னைக்கு வீடியோல ரொம்ப சுலபமான முறையில் 5 விதமான தோசை எப்படி பண்றதா फ्रेंड्स பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வெரைட்டி வந்து ஈஸியான தக்காளி தோசை எப்படி பண்றதா फ्रेंड्स பார்க்க போறோம். தக்காளி தோசை வந்து நம்ம அரிசியிலேயே டைரக்டா வச்சு நம்ம வந்து செய்யலாங்க. அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் இந்த வீடியோட எண்ட்ல உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். இது வந்து நம்ம தோசை மாவுல எப்படி தக்காளி தோசை பண்றதா फ्रेंड्स இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு 6 கரண்டி அளவுக்கு தோசை மாவு எடுத்துருக்கேங்க. அது கூட நம்ம அரைக்கிறதுக்கு வந்து 3 தக்காளி, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், தேவையான அளவுக்கு கல்லுப்பு, 3 வரமிளகாய் இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இதெல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி எதுவுமே விட தேவையில்லைங்க. நல்லா நைஸாக விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது அரைச்சி விழுது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அதனால இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ இந்த அரைச்ச விழுத அந்த 6 கரண்டி அளவுக்கு தோசை மாவு எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக டக்குன்னு நம்ம தக்காளி தோசை செய்யணும் அப்படின்னா இது வந்து செஞ்சிடலாங்க. இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கூட ஒரு சிட்டிக அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். இது ஒரு நல்ல வாசனையும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய தக்காளி தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வில் வந்து தோசை கல் வச்சுக்கலாங்க. கல் நல்லா சூடாகட்டும். கல் சூடானதும் நம்ம நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரியே ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சுற்றி கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். நல்லா சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், நல்லா கலர் மாறுது. கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. இந்த சைடு ஒரு நிமிஷம் வெந்தாலே போதுங்க. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சுவையான தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி, ஏதாவது க்ரீன் சட்னி அது கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான தக்காளி தோசை ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுடைய செகண்ட் வெரைட்டி பார்க்கலாம். செகண்ட் வெரைட்டி வந்து தேங்காய் தோசை, கொஞ்சம் காரமான தோசை எப்படி பண்ணுறதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். தேங்காய் தோசை செய்கிறதுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. இதனால் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதே மாதிரி சுடு தண்ணியில் ஊற வைக்கிறனால ஒரு 3/4 மணி நேரம் ஊறினாலே போதும். இது கூட நம்ம அரைக்கிறதுக்கு வந்து ஒரு முடி தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு 5 வரமிளகாய் எடுத்திருக்கேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், தேவையான அளவுக்கு உப்பு. இவ்வளோதாங்க நம்மளுக்கு தேவையான பொருட்கள் இதுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் தேங்காய், வரமிளகாய், சீரகம், ஊற வச்சுருக்க இட்லி அரிசி இதையும் சேர்த்திக்கலாம். ஒரு துண்டளவுக்கு, சின்ன துண்டளவுக்கு புளி. இது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. அதுக்காக நம்ம சேர்த்து அரைக்கிறோம். இது வந்து கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸ் ஆகாது. கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த வந்து நான் இப்போ ஒரு கிண்ணத்தில் மாற்றிருக்கேன். இது கூட தண்ணி கொஞ்சம் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாங்க. நல்லா தண்ணியாக இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம சுற்றி ஊற்ற போகிறோங்க. அதாவது ரவா தோசை மாதிரி ஊற்ற போகிறோம். இப்போ மாவு வந்து நம்ம தாளிச்சிக்க போகிறோம். தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வந்து வெடித்ததும் மாவில் கொட்டி கலந்துக்கலாங்க. இப்போ நான் இது தோசை ஊற்றுறதுக்கு கல் வச்சுருக்கேங்க. இது வந்து இண்டோலிய தவா தான். இது கல் நல்லா சூடாகணுங்க. சூடானதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் தண்ணியாக இருக்கு இல்லையா, அதனால் வந்து சுற்றி ஊற்ற போகிறோம். இந்த மாதிரி ஊற்றுறப்போ நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் தோசை. சுற்றி வந்து எண்ணெய் விட்டுக்கலாங்க. விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. பாருங்கள், நல்லா கலர் மாறி இருக்கு, நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். தேங்காய், புளி இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த சைடு 1 நிமிஷம் வெந்தாலே போதும்.
திருப்பி போட்டுக்கலாம். சுவையான தேங்காய் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சும்மாவே சூப்பராக இருக்குங்க. சைட் டிஷ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஏதாவது குழம்பு சட்னி இது கூட சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தேர்ட் டைப் வந்து கோதுமை ரவை தோசை இப்படி பண்ணுறதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாங்க. இது 1.5 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கேங்க. சம்பா கோதுமை ரவைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ரவை எடுத்திருக்கேன். 1.5 கப் ரவைக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு பாசி பருப்பு இது எடுத்திருக்கேங்க. இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம். அதாவது 3 பங்கு அளவுக்கு கோதுமை ரவை, 1 பங்கு அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு, இது ரெண்டையும் ஊற வச்சுருக்கோம். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறினாவே போதுங்க. டக்குன்னு ஊறிடும். இப்போ 1/2 மணி நேரம் இதை ஊற வச்சிடலாங்க. இப்போ ஊற வச்சது எடுத்திருக்கேன். பாருங்கள், கோதுமை ரவை நல்லா ஊறிடுச்சு. கையில் எடுத்து இப்படி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி பாசிப்பருப்பும் நல்லா ஊறிடுச்சுங்க. இது கூட நம்ம சேர்த்து அரைக்கிறதுக்கு வந்து பச்சை மிளகாய் ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகாய், ஊற வச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பு, ஊற வச்சு வச்சுருக்க கோதுமை ரவை, தேவையான அளவுக்கு உப்பு. தண்ணி நிறைய விடாதீங்க, கொஞ்சம் கம்மியாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாங்க. அரைக்க தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டால் போதும். இப்போ நம்ம நல்லா அரைச்சாச்சு. பாருங்கள், நல்லா நைஸாக அரைப்பட்டிருக்கு. இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் கரெக்டாக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தி, அதே மாதிரி ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ தோசை கல் வச்சுக்கலாங்க. கல் நல்லா சூடாகட்டும். இப்போ ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு தோசை மாவு எடுத்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம வந்து கோதுமை ரவையில் உப்புமா தான் மோஸ்ட்லி செய்வோங்க. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் விடலாங்க, நல்லா வெந்துடும். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 1 நிமிஷம் இந்த சைடு வந்ததும் திருப்பிக்கலாங்க. மொறு மொறுன்னு சூப்பரான கோதுமை ரவை தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது நம்ம செய்ய போகிறது வந்து ரவா தோசைங்க. ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரவா தோசை செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்திக்கலாங்க. நான் இது வந்து வறுக்க கிடையாது, அப்படியே ரவை தான் சேர்த்திருக்கேங்க. 1 கப் ரவைக்கு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கலாங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்திக்கலாம். இது கூட கடலை மாவு சேர்க்க போகிறோங்க. இந்த கடலை மாவு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கலாம். இது மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போடுறதுனால நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும், அதே மாதிரி நல்லா கலரும் கிடைக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துருவல் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாங்க. நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் இது கூட போட்டுக்கலாம். நறுக்கி வச்சிருக்க கருவேப்பிலையும் இது கூட போட்டுக்கலாம். நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயம் வந்து 1 கப் அளவுக்கு நான் இது கூட போட்டுக்கிறேங்க. நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க, அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. கிட்டத்தட்ட 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து விட்டுக்கலாங்க. தண்ணி விட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கட்டி எங்கேயும் இல்லாத மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கரைச்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டாலே போதுங்க. நல்லா ஊறிடும். ரவை வந்து ஊறினதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாகுங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு இதை வந்து கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. ரவையும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு வேணும்னா நம்ம வந்து கலந்துக்கலாம். ஏன்னா நம்ம ரவா தோசை ஊற்றுறப்ப கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் சுற்றி ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்கணுங்க. நல்லா பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம தோசை கல் வச்சுக்கலாங்க. நான் வந்து சுற்றி ஊற்றுற தோசைக்கு எல்லாமே இந்த கல் தாங்க யூஸ் பண்ணுறேன். கல் நல்லா சூடாகணும். நல்லா சூடானதும் இது மாதிரி சுற்றி ஊற்றிக்கலாம். பாருங்கள் ஓட்டை ஓட்டையாக வருது பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து வரும். இப்போ சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இது நல்லா வேகணும். நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு ஹோட்டல் சுவையில் இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ரவா தோசை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு நீங்கள் நினச்ச உடனே ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம அந்த டிஃபன் ரெடி பண்ணிடலாங்க. மொறு மொறுன்னு ரவா தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக சட்னி சாம்பார் இது எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்காய் சட்னியும் சாம்பாரும் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சைட் ஃபுல்லாக நல்லா கிறிஸ்பியாக நடுவில் நல்லா சாஃப்டாக சுவையான ரவா தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அடுத்த வெரைட்டி வந்து நீர் தோசை. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு வெரைட்டி. ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து ஒரு மூடி தேங்காய் வந்து இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1.5 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேங்க. இட்லி அரிசியில் செய்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும். இட்லி அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். சுடு தண்ணியில் ஊற வைக்கிறனால ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 3/4 மணி நேரம் ஊறினாலே போதும். ஒரு 40 நிமிஷம் ஊறினுச்சுனாவே நல்லா ஊறிடும் நம்மளுக்கு அரிசி. இப்போ நான் வந்து ஊற வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். தண்ணி எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். சாதாரணமாக வந்து பச்சரிசி யூஸ் பண்ணுவாங்க. அதை விட நம்ம வந்து இட்லி அரிசி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் தேங்காய் பீசஸ் சேர்த்திக்கிறேங்க. இப்போது இட்லி அரிசி நம்ம இதில் போட்டாச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா அரைப்படும். நல்லா நைஸாக அரைக்க வரும். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது வந்து நல்லா திக்காக அரைச்சிருக்கேன். இப்போ இது கூட நான் வந்து தண்ணி சேர்த்திக்க போகிறேன். இந்த தோசையும் நல்லா சுற்றி ஊற்ற போகிறோம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தண்ணியாக கரைச்சிக்கணுங்க. அதே மாதிரி நம்ம சுற்றி ஊற்றுற தோசை எல்லா வெரைட்டிக்குமே மாவு கட்டியாக நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து அதுக்கப்புறமா கரைச்சிக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா ஒரே மாதிரி மொறுமொறுன்னு கிடைக்கும். இப்போ நம்ம நல்லா கரைச்சாச்சு. இப்போ வந்து தோசை கல் வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாங்க. பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ கல் நல்லா சூடாயிருக்கணுங்க. நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம வந்து சுற்றி ஊற்றிக்கலாம். நீர் தோசைனாலே நல்லா வெள்ளையாக இருக்கணுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சுற்றி ஊற்றிட்டு இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா வந்து வேகட்டும். 2 நிமிஷம் விட்டு நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாங்க. ஒரு 1 நிமிஷத்தில் அந்த சைடும் வெந்துடுங்க. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சுவையான நீர் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட சைட் டிஷ்ஷாக சட்னியும் நல்லாயிருக்குங்க. அதை விட கடையில் ஏதாவது செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏதாவது குழம்பு மாதிரி வெரைட்டிஸ் அதெல்லாமே கிரேவி மாதிரி வெரைட்டிஸ்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இன்றைக்கி வந்து இது கூட பீர்க்கங்காவுடைய கடையில் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேங்க. சுவையான நீர் தோசை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த 5 தோசை வெரைட்டியும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.